Good morning students, welcome to the science class. In our last class we have discussed the separations of mixtures. So andala sublimations enna paathom, centrifugation and solvent extraction methods பற்றி பார்த்தோம். Now next started on simple distillation method. So எளிய காய்ச்சி வடித்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. So distillation is a process of obtaining pure liquid from a solution. It is actually a combination of evaporation and condensation. ஸோ இந்த எளிய காய்ச்சி வடித்தல் முறைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரைசலிருந்து தூய திரவத்தை பெறுவதற்கான முறையாகும். obtaining pure liquid from a solution. ஸோ இந்த மெத்தட் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியாதல் மற்றும் குளிர்வித்தலின் கூட்டாகும். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி காம்பினேஷன்ஸ் ஆஃப் எவாப்ரேஷன் அண்டு கண்டென்சேஷன். ஸோ டிஸ்டிலேஷன் இஸ் ஈக்குவல் டு எவாப்ரேஷன் ப்ளஸ் கண்டென்சேஷன். ஸோ அதனுடைய கூட்டு. இன் திஸ் மெத்தட் எ சொல்யூஷன் இஸ் ஹீட்டட் இன் ஆர்டர் டு வேப்பரைஸ் த லிக்யூட். த வேப்பர் ஆஃப் எ லிக்யூட் ஆன் கூலிங் கண்டென்ஸ் இன்டு பியூர் லிக்யூட். ஸோ இந்த முறையில் வந்து என்ன பண்ணுறோம், திரவத்தை ஆவியாக்குவதற்காக கரைசல் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ணுறாங்க, வெப்பப்படுத்துகிறாங்க. ஸோ நீராவியை குளிர்விக்கும் போது தூய திரவமாக நமக்கு கிடைக்குது. த வேப்பர்ஸ் ஆஃப் த லிக்யூட்ஸ் ஆன் கூலிங் கண்டென்ஸ் இன்டு பியூர் லிக்யூட், தூய திரவமாக கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சீ வாட்டர் இன் மெனி கண்ட்ரீஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு ட்ரிங்கிங் வாட்டர் பை டிஸ்டிலேஷன் மெத்தட். ஸோ இந்த முறை மூலிமா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பல நாடுகளில் வந்து கடல் நீரிலிருந்து குடிநீரை வந்து பெறுறாங்க. திஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு செப்பரேட் டூ லிக்யூட்ஸ் ஹூஸ் பாய்லிங் பாயிண்ட் டிஃபர் மோர் தென் 25 K. K மீன்ஸ் கெல்வின். ஸோ இதில் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, 25 கெல்வின் கொதிநிலை வேறுபாடு உள்ள இரண்டு திரவங்கள் கொண்ட கரைசலை வந்து பிரித்தெடுக்க இம்முறை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தட். ஸோ இந்த டயக்ராம்ஸ் பாருங்கள், இதுதான் வந்து இந்த சிம்பிள் மெத்தட்ஸ்னுடைய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்பரேட்டஸ். ஸோ என்னென்ன அப்பரேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்னர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இந்த கோனிக்கல் இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீமுக்கு வந்து வெளியே வரும். ஸோ இதில் இந்த டியூப் மாதிரி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கண்டென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பர்னர், சால்ட் வாட்டர், கூலிங் வாட்டர் அவுட், கூலிங் வாட்டர் இன். ஸோ இது அவுட்லெட் இன்லெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டேப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்சைடு வந்து வாட்டர் உள்ளே போயிட்டு அவுட் சைடில் வந்து வாட்ரு வெளியே வந்துடும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெளியே என்ன ஆகுது, பியூர் வாட்டர் வந்து இன்னொரு கோனிக்கல்ஸில் வந்து செட்டில் ஆகுது. A distillation flask is fixed with a water condenser. A thermometer is introduced into the distillation flask through and one holded stopper. The bulb of the thermometer should be slightly below the side tube. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காய்ச்சி வடித்தல் குடுவையானது நீர் குளிர்விப்பான் அமைப்போட என்ன பண்ணியிருக்காங்க, இணைச்சிருக்காங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த காய்ச்சி வடித்தல் குடுவையில் வந்து அடைப்பானில் வந்து ஒரு துளை வழியாக வெப்பநிலைமானியை வச்சுருக்காங்க. தென் வெப்பநிலைமானியினுடைய இந்த குமிழி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்க குழாய்க்கு கீழே உள்ளவாறு, அதாவது அந்த கண்டென்சர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கண்டென்சருக்கு கீழே வர அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க. தென் the brackish water to be distilled is taken in the distillation flask and heated for boiling. ஸோ இது என்ன பண்ணுறோம், அந்த காய்ச்சி வடிக்க வேண்டிய உப்பு நீரை வந்து குடுவையில் எடுத்துக்கிட்டு கொதிக்கும் வரை வந்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். The pure water passes through the inner tube of the condenser. ஸோ அந்த கண்டென்சர் வழியாலேருந்து என்ன ஆகுது, அதனுடைய வேப்பர்ஸ், அந்த வாட்டர் வந்து வேப்பர் ஆகி உள்ளே போகுது. The vapors on cooling condense into pure water and are collected in receiver. The salt are left behind in the flask as a residue. ஸோ இந்த தூய நீரானது குளிர்விப்பானின் உட்குழாய் வழியை கடத்துகிறது. ஆவியானது குளிர்விக்கப்பட்டு தூய நீராக சேகரிப்பானில்
சேகரிக்கப்படுகிறது. ஸோ அதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த சால்ட் உப்புலாம் வந்து என்ன ஆகுது, அந்த கோனிக்கல்லையே வந்து செட்டில் ஆகிடுது. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா the simple distillation method. Then so the next one is பார்த்தீங்கன்னா fractional distillation, பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. To separate two or more miscible liquid which do not differ much in their boiling points. So difference in boiling points is less than 25 K. Less than 25 K, the fractional distillation is employed. ஸோ இதில் வந்து என்னது, இந்த பின்ன காய்ச்சி வடித்தல் முறையில் 2 or more 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கொதிநிலை வேறுபாடு இல்லாத கரையக்கூடிய திரவங்களை, அதாவது வேறுபாடு எவ்வளோ இருக்கணும், 25 Kவுக்கு குறைவாக இருக்கணும். ஸோ அதை பிரிக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ the fractional distillation is used in the petrochemical industry to obtain different fractionals of petroleum, to separate the different gases from air, to distill alcohol, etc. ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய வேதி தொழிற்சாலையில் வந்து பெட்ரோலை வந்து பின்னங்களை பிரிக்கிறதுக்காகவும் காற்றிலிருந்து வாயுக்களை பிரிக்கிறதுக்கு, தென் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தில் ஆல்கஹால் அண்டு எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க, த டிஸ்டில்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ், இதை வந்து பிரிக்கிறதுக்காக இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. தென் ஸோ இந்த மெத்தட்ஸ்னுடைய அப்பரட்டஸ் பாருங்கள், இதனுடைய டயக்ராம்ஸ் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடில். ஸோ பியூரெட் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்டென்சர்ஸ் வச்சுருக்காங்க, தெர்மோமீட்டர், இந்த வாட்டர் இன்லெட் அவுட்லெட்டு, அப்புறம் ரிசீவர். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா குரோமட்டோகிராஃபி. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து குரோமட்டோகிராஃபி, வண்ண பிரிகை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இது 2 இம்பார்ட்டன்ஸ் டேர்ம்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் அண்டு அட்சார்ப்ஷன். ஸோ இது 2 வேரியேஷன் ஆகும். ஏபி அப்படிங்கிறப்ப அப்சார்ப்ஷன், ஏடி அட்சார்ப்ஷன். அதாவது அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது உறிஞ்சுதல், அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது பரப்பு கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அட்சார்ப்ஷன். ஸோ அட்சார்ப்ஷன் இஸ் த ப்ராசஸ் இன் which the particles of substance is concentrated only at the surface of another surface. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் மேற்பரப்பில் வேறொரு பொருளின் துகள் அல்லது கரைக்கப்பட்ட திண்மமாக வந்து இருக்கக்கூடிய அந்த கவரப்படும் நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. The adsorption is the process in which the particles of a substance is concentrated only at the surface of another substance. Then so the note பண்ணிங்க, that's 2 more question. Then second one பார்த்தீங்கன்னா absorption. Absorption is the process in which the substance is uniformly distributed throughout the bulk of another substance. ஸோ இந்த உறிஞ்சுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் பெருமளவில் மற்றொரு பொருளால் உட்கவரப்படும் நிகழ்வு, அதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபார் எக்ஸாம்பிள் when a chalk stick is dipped in ink, the surface retains the color of the ink due to the absorption of colored molecules, while the solvent of the ink goes deeper into the stick due to absorption. Hence, on breaking the chalk stick, it is found to be white from inside. ஸோ வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த சாக் பீஸ் இதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட இங்க்கு இது டாப் பண்ணுறப்ப அதனுடைய மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்க்கு அட்சார்ப் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து அட்சார்ப்ஷன், அதனுடைய பரப்பு மேலே வந்து ஃபுல்லாக என்ன ஆயிரும் படிஞ்சிரும். அதன் மேற்பரப்பில் நீல நிறம் மூலக்கூறுகளை பரப்பு கவர்ந்து கொள்கிறது. உட்புறம் வந்து பார்த்திங்கன்னா மையின் கரைப்பான் மூலக்கூறுகளை ஆழமாக உறிஞ்சி கொள்கிறது. எனவே ஊற வைத்த இந்த சாக் பீஸ் வந்து உடைக்கும் போது என்ன ஆகுது, உட்புறம் நிறமற்றதாகவும் மேற்பரப்பு நீல நிறமாகவும் தெரிகிறது. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன் அண்டு அப்சார்ப்ஷன். தென் chromatography is also a separation technique
It is used to separate different components of a mixture based on their different solubilities in the same solvent. ஸோ இந்த வண்ணப்பிரிகை முறை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம். இதில் வந்து ஒரு கலவையில் உள்ள பல்வேறு கூறுகள் ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறனை பெற்றிருக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வண்ணப்பிரிகை முறை இதிலிருந்து என்ன பண்ணுறோம், அந்த கலவைகளை பிரித்தெடுக்க பயன்படுகிறது. There are several types of chromatography. இதில் வந்து என்னது, so many types இருக்குது. ஸோ அதில் based on the above basic principles, ஸோ அதனுடைய அடிப்படை தத்துவத்தை பொறுத்து நிறையா டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The simplest types is paper chromatography. அதில் வந்து எளிமையான முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, தாள் வண்ணப்பிரிகை முறை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த டயக்ராம்ஸ், அந்த பிக்சர்ஸ் கொடுத்தாங்க பாரு, தட் இஸ் த பேப்பர் குரோமட்டோகிராஃபி. அந்த ஷீட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறோம், அந்த சால்வெண்ட்டில் வச்சுட்டு நம்ம எதனுடைய எந்த சப்ஸ்டன்ஸினுடைய இதை பிரிக்கணுமோ அதை வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அப்படின்னா அந்த சால்வெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும், மேலே அந்த மூவ் ஆக பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணிடும். ஸோ பாருங்கள், பேப்பர் குரோமட்டோகிராஃபி. So this method is used to separate the different colored dyes in a sample of ink. ஸோ இதிலிருந்து என்ன பண்ணுறோம், அந்த எழுதுமையில் உள்ள பல்வேறு நிறமுள்ள சாயங்களை வந்து பிரித்தெடுக்க ஒரு வண்ணப்பிரிகை தாளில் ஒரு துளி வந்து வச்சு என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறாங்க. A spot of the ink is put on the pieces of chromatography paper. This paper is then set in a suitable solvent. ஸோ ஒரு சால்வெண்ட்டில் வச்சிடறோம். The black ink separated into its the constituent dyes. As the solvent move up the paper, the dyes are carried with it and begin to separate. They separate because they have different solubility in the solvent and are absorbed to different extents by the chromatography paper. The chromatogram show that the black ink contain 3 dyes. ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனோட பிக்சர்ஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் டாட்டை வச்சுருக்கோம். ஸோ அதிலேருந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நமக்கு செப்பரேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் எ பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க.